வித்தவுட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் சொன்னா ரைட் எப்படி சொலிட்ல வந்து பார்ட்டிகல்ஸ் எதுவும் மூவ் ஆகாது என்ன கட்டியா தான் இருக்கும் சொலிட் வந்து கட்டியா தான் இருக்கும் பட் லிக்விட்லயும் கேஸ்லயும் கேஸ் பார்ட்டிகல்ஸும் லிக்விட் பார்ட்டிகல்ஸும் என்ன மூவ் ஆகும் ஏன்னா காத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும் அப்போ மூவ் ஆகுது கேஸ் பார்ட்டிகல்ஸ் தண்ணி உள்ளக்க கையை போட்டு கலக்கினால் அங்கிட்டு அங்கிட்டு சுத்தி ஓடும் இப்போ என்ன லிக்விட் பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகுது என்ன therefore solidல வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாது என்ன அப்படி சும்மா தான் நிற்கும் ரைட் சும்மா ஒரு இடத்துல வச்சா அப்படிதான் நிற்கும் ரைட் ஆட்டி விட்டாலும் உள்ள கேட்கிற இரும்பு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உடஞ்சி அங்கிட்டு இங்கிட்டு பறந்து போமா போவாது அது சும்மா அது ஒட்டுனாப்புல ஒட்டியே இருக்கும் இரும்பு பார்ட்டிகல் இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் கண்டக்ஷன் ரைட் இப்ப நாங்க புக்கை ஷேர் பண்ணிட்டு அப்படியே வருவோம் particles conduction means without movement of particles heat transfer from particle to particle or particle forward right but in convection heat transfer from particle to particle with movement of particles with movement na heat transfer ஆகிற டைம் அதுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல் எல்லாம் அசைஞ்சு ஓடும் எப்படி ஃபார் an example தண்ணி கொதிக்க வைக்கிற டைம் தண்ணி அப்படி மேலும் கீழுமா சுற்றும் பாருங்க கொதிக்கிற டைம் உள்ளக்க அப்படியே பபிள்ஸ் எல்லாம் வந்து தண்ணி அப்படியே சுத்த வைக்கும் ஆடும் தண்ணி அர்த்தம் பார்ட்டிகல்ஸ் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் மூவிங் காத்தும் அப்படித்தான் சூடு கூடின இடத்துல இருந்து சூடு குறைஞ்ச இடத்துக்கு காத்து என்ன செய்யும் அசைஞ்சு ஓடும் பட் ஒரு இரும்பை நாங்க சூடு காட்டுனா அதுக்குள்ளக்க எதுவுமே அசையாது சும்மா இரும்பு அது பாட்டுக்கு ரைட் அப்ப இன் கண்டக்ஷன் ரைட் வித்தவுட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரைட் heat transfer from particle to particle convection means with movement of particles heat transfer from particle to particle in radiation without participation of particles இல்லாம ரைட் ஹீட் போறதை நாங்க சொல்லுவோம் என்ன ரேடியேஷன் அப்ப இங்க வந்து சொலிடூடாக நடக்குது கண்டக்ஷன் லிக்விடூடாக ஹீட் டிரான்ஸ்ஃபர் கன்வெக்ஷன் எந்த பார்ட்டிகளுமே இல்லாம இங்க நிக்கல அவருக்கு சூடு அவருக்கு விளங்கும் சிலதுல இந்த இடத்துல சூடு ஒண்ணு விளங்குமா அவருக்கு அந்த சூடு எங்கிருந்து வந்தது இந்த நெருப்புல இருந்து இப்படி வந்தது இங்கிருந்து வந்த நெருப்பு அப்ப தட் இஸ் அ ரேடியேஷன் அப்ப அங்க காத்து இல்லாம கூட இக்கும் இல்லாம என்ன செய்யும் சூடு வந்தால் அதை நாங்க சொல்லுவோம் என்ன ரேடியேஷன் ரைட் ஓகே அப்ப மேல ஒரு விஷயம் இதுல ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லணும் ரைட் ஓகே அதை விட்டுட்டு அப்படி நாங்க கீழே வருவோம் இந்த சமரி இருக்குது சமரியை ஃபுல்லா வாசிச்சு கொள்ளணும் எல்லாரும் இன்ஷால்லா டுடே நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஹீட் பாடத்துக்கான நோட்ஸை போடுவேன் இன் வாட்ஸ்அப் குரூப் சொன்னா ஹீட் பாடத்துக்கான நோட்ஸை and write the answers you write the answers right and inshallah next week coming Thursday coming Saturday right coming Saturday I will put the answers therefore you should correct your answers with my answer நான் போட்டிக்கிற ஆன்சரோட நீங்க அதை என்ன செஞ்சுக்கொள்ளணும் கரெக்ட் ஆக்கி கொள்ளணும் right okay now we will see the question number 1 easy question the page number the page number is 57 நான் யார்கிட்ட ஆன்சர் கேக்குறேனோ அந்த ஆள் சொன்னா சரி right international unit of measuring temperature is international unit நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்த சின்ன பிள்ளை விஷயம் உண்டு என்ன பாப்போம் if anyone knows the answer raise your hands answer தெரிஞ்சா raise பண்ணுங்க பாப்போம் hand yeah what is the answer for question number 1 Kelvin very good mashallah good அப்ப என்ன first answer என்ன Kelvin that dash பாப்போம் இதுக்கு விட தெரிஞ்ச ஆட்கள் question number 2 க்கு விட தெரிஞ்ச ஆட்கள் raise your hands சன்ல இருந்து உலகத்துக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது கண்டக்ஷனா ரேடியேஷனா அப்படின்னு தெரிஞ்ச ஆட்கள் raise your hands இன்னைக்கு radiation மாஸ்டர் உமர் ரைட் வெரி குட் ரேடியேஷன் இப்ப நாங்க படிச்சது என்ன அப்ப பை ரேடியேஷன் அலுமினியம் pot on the hearth means HEARTH hearth ன்னு சொன்னா அடுப்புக்கு தன்னொரு பேர் என்ன hearth ன்னு சொல்லுவோம் aluminum pot on a hearth heats mainly by getting heat by
conduction or convection. அப்ப aluminium pot வந்து அடுப்புல சூடாகிறது. Is it conduction or convection? இப்ப நான் கேக்குற ஒரு ஆள் அதுக்கு பாப்போம். அதுக்கு எல்லாரும் அன்ரைஸ் பண்ணுங்க பாப்போம் ஹேண்ட். மாஸ்டர் முஜீப் கேட்கலையே, நான் கேக்குற ஆள் தான் சொல்லணும் என்ன? ரைட், வெரி குட். கேக்குற ஆள் தான் விட சொல்லணும், எல்லாரும் இல்ல. அப்போ for third question, conduction, right? Conduction ஏன்னா because aluminium pot is a solid. Solidல நடக்கிறது conduction. Third one, yeah. Third one, பாப்போம். வாசிங்க பாப்பா எல்லாரும் ஒரு நிமிஷம் தாரன். You read not third one, fourth one. You read fourth one and பாப்பா நான் கேக்குறாள் அதுக்கு பதில் சொன்னா சரி. Freezing point. Master Ayyash Ahmed, what is the answer, Raja? Freezing point. Mashallah, very good. Freezing point. Freezing da enna kattiya poradhu. Appo inga here the question is liquid water converts to ice. Liquid water convert to ice. Water ice ah maarudhu. Appo adu enna kattiya poradhu. Kattiya poradhu naanga enna solluvom? Freezing. Kattiya poradha pathi kekama temperature pathi kettinga. Temperature ketala freezing point. So the last one naanga ipo padichedha, the easy question, right? பாப்போம். இதுக்கு நாங்க கேக்குற ஒரு ஆள்கிட்ட என்ன சின்ன பிள்ளை கேள்வி உண்டு, அது எல்லாரும் வாசிங்கள. நான் giving you 1 minute. Sir. Yes, tell me what is the answer for question number 5? Convection. Convection. என்ன அப்போ sea breeze land breeze convection அப்படின்னு சொன்னா காத்துல நடக்கிறதால convection. அப்ப that is easy. On this one, the body temperature of healthy human, the body temperature of healthy man is how many degrees Celsius? 37. Yeah, எல்லாரும் மைக்க மியூட் பண்ணுங்க. நான் கேக்குற ஆள் தான் விட சொல்லணும் இதுக்கு அப்புறம். ரைட், ஓகே. அப்ப அது ஒரு ஆள் சொல்லிட்டதால நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப என்ன எல்லாருக்கும் தெரியும் என்ன? Because substance that conduct heat well is insulator, but iron is heat right conductor. அப்போ iron தான் அதுக்கான விட. A heat insulating substance. நான் கேக்குறாள் தான் சொல்லணும். Heat insulating. அப்ப conductor means அவங்க கடத்துற ஆட்கள், சூட கடத்துற ஆட்கள். Insulators means they won't conduct heat. ரைட், அப்ப நான் யாருக்கிட்ட கேக்குறனோ பாப்போம். இப்ப இதுக்கான 4 விடைக்கு தானே, அதுல அலுமினியமா, கொப்பரா, பேப்பரா, லெட்டான்னு சொல்லி பார்ப்போம். அந்த குறிப்பிட்ட ஆள் சைஃபுல்லா, மாஸ்டர் சைஃபுல்லா இஸ் தேர். அன்மியூட் யூ. நிமத் அலி. Yeah, what is the answer for third one? Heat insulating substance. அப்படின்னா ஹீட்ட கடத்தாத ஆட்கள். அலுமினியமா, கொப்பரா, பேப்பரா, லிக்விட், அந்த லெட்டா? லெட்னு சொன்னா ஈயம். நான் சொல்றேன் சார். யாரு? சோ very good. Paper. The liquid that conduct heat well, நல்லா சூட கடத்தால் யாரு அப்படின்னு கேட்டால் mercury. ரைட், சூட்ட கடத்துற லிக்விட் யாருன்னு கேட்டால் mercury. சரியா? அதே மாதிரி the last question, warm is felt in a house where the roof is covered with metal sheets. What is the இது ஒரு நல்ல கேள்வி. 5th question பாப்போம். இதுக்கு விட தெரிஞ்ச ஆட்கள். ரூஃப் இஸ் கவர்ட் வித் மெட்டல் ஷீட். அப்ப இதான் ரூஃப்னு சொன்னா ரைட். அப்ப மேல இந்த ரூஃப் வந்து என்ன மெட்டல் ஷீட்டா? அப்ப அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு இங்க இருந்து சூடு வந்து என்ன செய்யுது? அவனுக்கு மேல பட்ட உடனே he felt warm. அவனுக்கு என்ன செய்யுது? சூடு அடிக்குது, கடுமையா அடிக்குது. அப்ப இங்க நாங்க யோசிப்போம், ஹியர் காத்து அடிக்காது. நீங்க பாருங்க, கடும் சூடாகிக்கிற டைம்ல ரூம்குள்ள குந்திட்டு இருப்போம், காத்து வீசாது. காத்தே வீசாதான உடம்பு கொதிக்கும், சுட்டு கொதிக்கும்.
மரத்துக்கு கீழே இருக்கிறார்கள், தகரத்துக்கு கீழே இருக்கிறார்களுக்கெல்லாம் சூடு அடிக்கும். ஆனா காத்து சொட்டும் வீசாது. காத்து வீசினா என்ன சுகமாய்க்கும், காத்தே வீசாது. அப்ப அங்க காத்தும் இல்ல, ஹீட் டிரான்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில இவருக்கும் இந்த இடத்துக்கும் என்ன இவருக்கும் இந்த இதுக்கும் இடையில கேஸ் இல்ல, காத்தும் இல்ல, லிக்விடும் இல்ல, சொலிடும் இல்ல. அப்ப சொலிடும் இல்ல, லிக்விடும் இல்ல, கேஸும் இல்ல. அப்ப யாருமே இல்லாம தான் என்ன நடக்குது, ரூஃப்ல இருக்கிற சூடு அவருக்கு வருது. அப்போ when there is no gas, no liquid, no no solid, therefore no particle, அப்போ what is that, radiation. என்ன அப்ப நாங்க எக்ஸ்பான்ஷன்ங்கிற ஒரு விஷயம் படிக்க இல்ல என்ன. அப்ப கண்டக்ஷன் தான் சொலிடால சூடு வர்றது. அப்ப இங்க சொலிடால வர இல்ல. கன்வெக்ஷன் மீன்ஸ் காத்தாலேயோ லிக்விடாலேயோ சூடு என்ன செய்யறது, எனக்கு மேல படுறது. அப்ப அங்க காத்தும் இல்ல, லிக்விடும் இல்ல. ரேடியேஷன்டா காத்தும் இல்லாம, லிக்விடும் இல்லாம, கேஸும் இல்லாம, ரைட், சொலிடும் இல்லாம என்ற மேல சூடு பட்டால் அதை நம்ம சொல்லுவோம் என்ன, ரேடியேஷன். அப்ப இங்கேயும் அது நடக்குது, radiation. அப்போ the answer is Fourth one. what is the answer? Fourth one, sir. Fourth one. Fourth one.